பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மணி ஷோனால் நாளைக்கு சனிக்கிழமை மணிக்கு ஒரு மணி ஷோவில் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்றைக்கி என்ன ரிசல்ட் கொண்டு வந்தாங்க, இன்றைக்கி கொண்டு வந்த ரிசல்ட் என்னென்ன, வெள்ளிக்கிழமை பூராமே நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்துருந்துச்சு, இதுலேருந்து நமக்கு என்ன நம்பர் இன்றைக்கி பெனிஃபிட்டாக கிடச்சிது அதை மட்டும் பார்த்தரலாம், சரிங்களா? இன்றைக்கி காலையில் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பர் 6ஆம் நம்பர் அதே மாதிரி ஃபஸ்ட் ரிசல்ட்டை சொல்லிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 216 அதே மாதிரி 84 இது வந்து ஃபஸ்ட் ரிசல்ட் இன்றைக்கி காலையில் 1 மணிக்கு கிடச்ச ரிசல்ட்டு. செகண்ட் வந்து 94,908, சரிங்களா? இதில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் செம்மையாக பாஸ் ஆகிருந்தது. மேபி ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்தோம், அதுவும் நமக்கு நல்லா வந்துருந்துச்சு, சரிங்களா? அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 04 523 இல்லையா? அதுதான் நமக்கு வந்து இதில் 3ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. 2 நம்பருமே நமக்கு இதில் பேசிக்காக கிடச்சிது. ஒரு அருமையான மெத்தட், சரிங்களா? நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் வந்துருந்துச்சு. நல்ல வின்னிங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னு தான் கொடுத்தோம், அதே மாதிரி தான் ஆடினாங்க, சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு ஒரு மணி ஷோவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது, நாளைக்கு பேசிக்காக நமக்கு என்ன நம்பர் கிடைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா? சனிக்கிழமை மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ரிசல்ட் வரக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொடுத்தப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 684 அப்படிங்கிற ஒரு நம்பர் வித்தியாசமாக கொடுத்தாங்க. அதே மாதிரி 908 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி 523 இன்றைக்கி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பரும் எது கூடயும் மேட்ச் ஆகாமல், எது கூடயும் கனெக்ட் ஆகாமல் தனித்தனியாக வந்திருக்கு. ரொம்ப வித்தியாசமான நம்பராக இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள் அப்படி தான் அடிச்சுக்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா 684 அதே மாதிரி 908 ஏதாவது சம்மந்தம் இருக்குது. அந்த ஒரு நம்பருக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியுதுங்களா? அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகும். அதுக்கு சம்மந்தமே இல்லாத நம்பர் தான் இது. பார்த்திங்கன்னா 908 எங்கே இருக்குது, 684 எங்கே இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி 523. ஸோ டோட்டலாகவே வித்தியாசமான நம்பர் தான், சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி சி போர்டில் என்ன நம்பர் வரப்போகுது. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அதையும் பார்த்தலாம், சரிங்களா? கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3ங்கிறது எனக்கு ரொம்ப அதிகமாக செட் ஆகுது. 5க்கு 3 உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன் 3ஆம் நம்பர் செட் ஆகுதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தான் வரணும். அப்படி தான் வரும் எப்போயுமே. டியரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அப்போ நான் கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மிஷின் சார்ட்டை கொஞ்சம் பார்த்து அதுக்கு அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்களும் பேசிக்காக ஒரு கணக்கு வச்சுருப்பீங்களே, அந்த கணக்கை நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுக்குறோம், சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் நம்பர் எப்படி நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னா 5க்கு 3ங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு வருது பாருங்கள். வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3க்கு அதாவது 4க்கு அதாவது 5க்கு 4 அப்படிங்கிற நம்பர் வரும். என்னங்க 5க்கு 4 சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 9க்கு 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. 9க்கு 5 அப்படிங்கிற கணக்கு வச்சாலுமே நமக்கு 4க்கு 5 5க்கு 4 அப்படிங்கிற நம்பர் கட்டாயமாக வரும், வராமல் போகாது, சரிங்களா? அதை கணக்கில் எடுத்துகிட்டு தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் தான். நம்ம 4க்கு 8 அப்படிங்கிற நம்பர் வருது பார்த்திங்களா? 4க்கு 8ங்கிற நம்பர்லாம் வந்துச்சுனாலே கண்டிப்பாக நமக்கு அது மாதிரி தான் ஆடுவாங்க. பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர், சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர், அந்த மெத்தடில் ஆடிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். 3ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக செட் ஆகும். அது இல்லைங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு 4 நம்பர். நம்ம வந்து 3ஆம் நம்பர் தான் பெஸ்ட்டாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா 5க்கு 3ங்கிறது தான் பெஸ்ட்டான நம்பர் என்னை கேட்டாக்கா. ஆனால் இது வந்து நமக்கு ஃபாலோயிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 4 நம்பரை கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக இருக்கும் 4 நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிச்சிது எனக்கு, அதனால தான் கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 5க்கு 4 அப்படிங்கிற நம்பர் 403 அந்த மாதிரிலாம் காமிச்சிது, அதனால தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பர் பேசிக்காக வருதா அப்படிங்கிறதையும் பார்த்தா போதும், சரிங்களா? பேசிக்காக 4 நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள், சரிங்களா? கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லான வின்னிங் நம்பர் தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டில் நமக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு பி போர்டு கணக்கு 8ஆம் நம்பர் தான் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா அதை பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நினைக்கிறேன்னா வந்து 3 8 அப்படிங்கிற நம்பர் தொடர்ச்சியாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. 380 இந்த மாதிரி 2 இந்த மாதிரி சம்திங் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கலாங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது. அதை பார்த்திங்கன்னா 3 8 அதே மாதிரி 4 8 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. உங்களுக்கு எப்படி கணக்கில் வருதுங்கிறதையும் பாருங்கள்.
சரிங்களா? வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோன்னா இதில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, ஏன்னா போன ரிசல்ட்டை பேஸாக வச்சு நமக்கு ஒரு 8ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். அது வந்துருந்தது. அது ஒரு அருமையான மெத்தடு. அதே மாதிரி நம்ம என்ன நினச்சோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு ஒரு 3ஆம் நம்பர் ஒரு 2ஆம் நம்பர், அதுதான் நம்ம நேற்று 5 மணிக்கு 8 மணி ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்த்தோம். 8 மணி ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய நம்பரில் ஒரு 3ஆம் நம்பர் ஒரு 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நமக்கு இங்கே ஆடிருந்தாங்க. 2 நம்பருமே ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிருந்தது. அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் நமக்கு ஒரு 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகணும். இந்த ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு 3ஆம் நம்பர் ரிசல்ட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. மேபி உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம. அதே மாதிரி நாளைக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பர் வருது. சரிங்களா? அதே மாதிரி ஆல் போர்டுலேயும் நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம். அது நீங்கள் அதுக்குள்ளே வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. 3ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பர், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் 2க்கு 1ன்னு ஆடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதாவது 1, 8 அப்படிங்கிற 2 நம்பருமே ஆல் போர்டில் நான் என்ன கொடுக்குறேன்னா 1ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. வருதான்னு பாருங்கள். அதாவது 18ன்னு வரலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 81ன்னு வரலாம். இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு. சரிங்களா? வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். செம்மையாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நாளைக்கு 81க்கான வாய்ப்புகள், அதாவது 18 81ங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? நாளைக்கு இது மட்டுமே மேட்ச் ஆயிரும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நாளைக்கு வந்து 381ன்னு வரலாம். சரிங்களா? இல்லை 183ன்னு கூட வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் இந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சீபோர்டு என்னங்க நம்பர் வரும்? சீபோர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன? 2ஆம் நம்பர் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். என்னங்க 3க்கு 2 வருமானா கட்டாயமாக வரக்கூடிய நம்பர் தான். வராத நம்பரை நம்ம இங்கே கொடுக்கவே மாட்டோம் எப்பயுமே. சரிங்களா? 0க்கு 2ன்னு வந்துச்சுனாலே அதே மாதிரி உங்களுக்கு 9க்கு 5ன்னு வந்தாலும் நமக்கு இது மாதிரி தான் வரும். இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வேறு எதுவும் மாற்ற மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் அதனால் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீபோர்டு 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நம்ம கொடுக்க வைக்க வேணாம். 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். பேசிக்காக 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னோட கணக்காக இருக்குது. வருதாங்கிறதையும் பார்த்துங்க. வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா 382ன்னு வரணும். அப்படி இல்லைனா 482ன்னு வரணும். இந்த மாதிரி மெத்தடில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் வந்துச்சுன்னா அப்படி நீங்கள் இப்படி போட்டு பாருங்களேன். அதாவது நான் 312 அப்படின்னு போட்டு பாருங்கள். அதே மாதிரி 318ன்னு போட்டு பாருங்கள். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தான் நம்முடைய கணக்காக இருக்குது. ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 60% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு நம்பர், அந்த நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அந்த 2 நம்பருமே 60% அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 5ஆம் நம்பர். ஏன் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா 3க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே மேட்ச் ஆகுது. உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேணால் 382ன்னு வரலாம், இல்லை வந்து 415 அப்படிங்கிற நம்பர் வரலாம். இதில் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3ஆம் நம்பர் ஒரு 2ஆம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 18 32 நான் வந்துச்சுன்னா வந்து இப்படி ஒரு 18 23ன்னு வரலாம், இல்லை 18 32ன்னு வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். மேக்ஸிமம் வந்து இதுக்குள்ளே தான் செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம நினைக்கிறோன்னா 684க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா 684 தான் நமக்கு இப்போ 1 மணி ரிசல்ட்டில் அடித்தாங்க. அந்த 1 மணி ரிசல்ட்டை பேஸை வச்சு தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ அதை பேஸை வச்சு தான் வரும். அப்போ 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது, 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக தான் விரும்புகிறீங்க தான். கண்டிப்பாக நாளைக்கு 1 மணி ஷோவில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.